எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 16ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். எஸ்ஐயா தீர்க்கதரிசி கர்த்தராகிய தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அருமையாக விவரித்து சொல்லக்கூடிய வசனம். கர்த்தராகிய தேவன் பரலோகத்திலே கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறவர். அத்தனை மகிமை நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த சபிக்கப்பட்ட பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகிற கிருபாதார பலியாக தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவன் ஓயாத துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாத துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற அத்தனை பிரகாசமான தெய்வம் இந்த பூமிக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படுகிறதற்காக தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தன்னை ஒப்பு கொடுக்கிறதற்காக இயேசு என்ற நாமத்தில் இந்த பூமிக்கு வந்திருப்பது எத்தனை பெரிய கிருபை பாருங்கள். பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராயிருக்கிற கர்த்தர், பூமியில் உள்ள ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவரீர் ஒருவரே தேவனானவர். அத்தனை பெரிய தெய்வம் கல்வாரி சிலுவையில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவ கோபாக்கினையை தன்னுடைய சரீரத்தில் அவர் சுமந்து தீர்க்கும்படியாய் சிலுவையில் தொங்கினார். அதனால மாசற்ற ஜீவ நதி இந்த பூமியில் உள்ள மனுஷர்கள் எல்லாருடைய பாவங்களை போக்கும்படியாய் திறந்திருக்கிறது. இந்த மாசற்ற ஜீவ நதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொண்டவர்களாய் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படியான பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில செய்து முடித்திருக்கிற விலையேறப்பெற்ற தியாகத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு நினைத்து பார்த்து அவருக்கு ஏற்ற துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.